சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இதற்கு மேல் உன்னிடம் பொய் சொல்ல தயாராக இல்லை. உண்மைகளை இன்று உடைத்து விடலாம் என்று வந்துள்ளேன். இதனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்லை. எதை பற்றியும் தெரியாமல் இருந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? நல்லவர்கள் போல் வேடம் இட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகமூடியை களத்தில் நீ தாங்க மாட்டாய். அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள் தானே அவர்கள் இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் நீ சிரிக்கக்கூடாது. இப்பொழுது இருப்பது போல வருத்தமாக மட்டும்தான் இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் விரும்பியதை தான் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். யார் யார் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படித்தான் நீயும் வாழ்ந்து வருகிறாய். உனக்குள் இருக்கும் அந்த வெற்றியின் திலகம் எங்கே? உனக்குள் இருக்கும் இந்த தைரியம் எங்கே? நீ எப்படிதான் இருப்பாயா? நீ இப்படித்தான் இருப்பாயா? உன்னுடைய உண்மையான நிலை எங்கே போனது என்று ஒரு முறை நீயே யோசித்துப்பார். எத்தனை சுறுசுறுப்பாகவும் எத்தனை பலமாகவும் எத்தனை பேருக்கு நீ அறிவுரை கூறிக்கொண்டிருந்தாய். இன்று அனைவரும் உனக்கு அறிவுரை கூறும் அளவு உன் நிலை மாறிவிட்டது என்று நான் வருத்தப்படுகிறேன். என் வருத்தத்தை புரிந்து கொண்ட எந்த ஒரு பிள்ளையும் எந்த தவறான முடிவிற்கும் செல்லாது. ஏனென்றால் நான் எப்பொழுது துணையாக இருப்பேன் என்று என்ன குழந்தைகளுக்கு தெரியும். காலம் அதில் கோலத்தில் கடைசியாக உனக்கு எதை கொடுத்தாலும் அதையும் நல்லதாக மாற்ற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு இருந்தால் வாழ்க்கையில் போராடி வென்று விடலாம் என்ற எண்ணம் வரும். அப்படி இருக்கிறதா? உனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்கிறாய். உன்னை நம்பி இருப்பவர்கள் என்ன கதி ஆவார்கள் என்று யோசித்து பார்த்தாயா? ஒரு நிமிடம் போதும். ஒவ்வொரு உயிரையும் மதித்து மாய்த்து கொள்ள அந்த ஒரு நிமிடத்திற்கு பிறகு உன்னை நம்பி வாடும் குழந்தைகளும் நீதான் கதி என்று இருக்கும் உறவுகளுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறாய்? அவர்களை மனதில் நினைத்து இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாயா? எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவுதான் முடிவு என்று இருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை விட இங்கே பலரும் அதிகமான சுமைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சாவுதான் முடிவு என்று நினைக்காதே. ஒரு மரணம் எப்பொழுதும் ஒரு முடிவை தந்து விடாது என்று புரிந்து கொள். நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனையை விட பல மடங்கு உன்னை நம்பி இருக்கும் உன் பிள்ளைகள் அழுவார்கள். இதையெல்லாம் நினைத்தால் தவறான எண்ணம் யாருக்கும் வராது. ஒரு முறை யோசித்து முடிவு எடு. அப்பொழுதுதான் உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும். என்னை நம்பினால் உன் மனதில் இருக்கும் மாற்றங்களை அழித்துவிட்டு எப்படி வாழலாம் என்று யோசித்துப்பார். இதற்கு மேலும் நான் மரணம் அடைந்தால்தான் எனக்கு நிம்மதி என்று சொன்னால் உன் பிள்ளைகளும் உன்னை சார்ந்த உறவுகளுக்கு எத்தனை பாடு அனுபவிக்கப் போகிறார்கள் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு நினைத்து என்னிடம் பதில் சொல். உனக்காக நான் காத்திருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.